வணக்கம். இந்த வீடியோவில் 5% அகவிலைப்படி புதிய டிஏ உயர்வு சற்று முன் அரசு ஊழியர்களுக்கு குட் நியூஸ் சார்ந்து தகவல்களை பார்ப்போம். அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு முக்கிய நிதி நிவாரணமாக முதலமைச்சர் 5% அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணம் டிஏடிஆர் உயர்வை அறிவித்துள்ளார். இந்த உயர்வு மூலம் அகவிலைப்படி 36%லிருந்து 41% அதிகரிக்கப்படுகிறது. இது 2026 ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும். இந்த அறிவிப்பு மாநில நிதியமைச்சர் பிரணஜித் சிங் ராய் தனது பட்ஜெட் உரையை முடித்ததும் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த தீர்மானம் மூலம் திரிபுராவில் இருக்கக்கூடிய 1,00,000க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் மற்றும் 80,000க்கும் அதிகமான ஓய்வூதியர்கள் நேரடியாக பயன்பெறுவார்கள். இந்த உயர்வை செயல்படுத்துவதற்கு அரசுக்கு ஆண்டுக்கு சுமார் 500 கோடி ரூபாய் கூடுதல் செலவு ஏற்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து முதலமைச்சர் கூறுகையில், மத்திய அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் அகவிலைப்படி நிலையினை அடைவதற்கு முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ளார். மத்திய அரசு ஊழியர்கள் 58% அகவிலைப்படியை பெற்று வருகிறார்கள். இதன் காரணமாக திரிபுரா அரசு ஊழியர்கள் இன்னும் 17% பின்தங்கியிருப்பதாகவும் கூறியுள்ளார். இந்த அறிவிப்பை ஊழியர்கள் சங்கங்கள், ஓய்வூதியர்கள் வரவேற்றிருக்கிறார்கள். அதிகரித்து வரக்கூடிய வாழ்க்கை செலவை சமாளிக்க இது மிகவும் அவசியமான நடவடிக்கை என்று அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கு அரசியல் முக்கியத்துவம் இருப்பதாக சிலர் கருதுகிறார்கள். சட்டமன்ற தேர்தல்கள் நெருங்கி வரக்கூடிய நிலையில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களின் ஆதரவை பெறக்கூடிய முயற்சியாக இந்த முடிவுகள் பார்க்கப்படுகின்றன. இதற்கு இடையில் 2026-27ஆம் நிதியாண்டுக்கான திரிபுரா பட்ஜெட் 34,212 கோடி ரூபாய் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் புதிய வரி விதிப்புகள் எதுவும் அறிமுகப்படுத்தப்படவில்லை. உள்கட்டமைப்பு, டிஜிட்டல் வளர்ச்சி மற்றும் கிராமப்புற வேலைவாய்ப்பில் கவனங்கள் செலுத்தப்பட்டிருக்கிறது. மொத்தத்தில் இந்த அகவிலைப்படி உயர்வு பணவீக்க அழுத்தத்தில் இருக்கும் அரசு ஊழியர்களுக்கு ஓரளவு நிவாரணமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.